மச்சான் ஒன்றும் பயப்படாத. ஜானி பசங்களாம் ரெடியாக இருக்காங்க. பொண்ணு வந்தோடனே நேராக பழனி போய் கல்யாணத்தை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரி மச்சான். இங்கே நிற்கிறாங்களே 3 பேர், இவனுக்கு தாங்க இந்த கதையோட ஹீரோஸு. இவனுக்கு 3 பேர் லைஃப்பில் பெரிய எய்ம் வச்சுருக்கானுங்களா? என்னென்னு கேட்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. இவனுக்கு கல்யாணம் பண்ணால் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவானுங்களா அப்படின்னு சுற்றிட்டு இருக்கானுங்க. இவன் தானுங்க ஜானி. இவனை எல்லாம் ஒரு பொண்ணு லவ் பண்ணுமான்னு நினைப்பீங்க. இவனுக்கும் ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கு பார்த்துக்குங்களேன். இதுதான் நம்ம ஜானி கமிட் ஆனது. இந்த பக்கம் நிற்கிறான் இல்லைங்களா, இவன் பேர் தான் அன்பு. இந்த டீம்லேயே இவன் தாங்க இன்டெலிஜென்ட்டு. இவனும் கமிட்டு தாங்க. இவன் எப்படி கமிட் ஆனான்னு பார்க்கலாம் வாங்க. மொத்தம் இந்த பஸ் ஸ்டாப் நிற்கிற எல்லோரும் கமிட் எடுத்தாங்க. சென்ட்ரல் நிற்கிறவன் தவிரங்க. இவன் கமிட் ஆனானா பேலன்ஸ் ஸ்டேப்பை தான் கமிட் ஆவானுங்களாமாங்க. 2 மாதமாக ஒரு பொண்ணை பார்த்து ப்ரப்போஸ் பண்ண போகிறானாமா. அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஹே, ஐ லவ் யூ. இவன் தாங்க ஆதி. இவன் லைஃப்பில் என்ன பண்ண நினச்சாலும் நல்லதே நடக்க மாட்டேங்குது. இவனுக்கு எப்போ தான் நல்ல நேரம் நல்ல காலம் வருதுன்னு தெரியல. வாங்க கதைக்குள்ளே போவோம். டே ஆதி, இன்னும் சாப்பிட்லையா? இல்லைடா, பசிக்கல. மச்சான், அம்மா கூப்பிட்றாங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். ஓகேடா மச்சான், பேசிட்டு வா. ஹலோ ஹலோ, சொல்லுமா. டேய், நான் அம்மா இல்லடா, தங்கச்சி பேசுகிறேன். நீயா மதி? சரி சொல்லு, என்ன விஷயம்? என்னடா, சாப்பிட்டியா? இல்லை, இனிமேல் தான். கிளாஸ் எல்லாம் ஒழுங்கா போறியா? ஏதோ. இந்த டைமாச்சும் பாஸ் ஆயிட்டோல, அப்போதான் அப்பா அம்மா சந்தோஷப்படுவாங்க. பாஸ் ஆயிடுறேன். உனக்கு ஒன்று தெரியுமா? இன்னைக்கு அப்பா அம்மா ஜோசியம் பார்க்க போனாங்க. அப்போ ஜோசியக்காரு நீ என்ன பண்ணுறதா இருந்தாலும் அதை வெள்ளிக்கிழமை பண்ண சொன்னாராம். அப்போ தான் அது நல்லா தான் நடக்குமா. வெள்ளிக்கிழமை நல்லா தான் நடக்குமா? எப்படி? அம்மா சொன்னாங்க. வெள்ளிக்கிழமை பஸ் ஸ்டாண்டில் ஒரு பொண்ணை பாரு, அந்த பொண்ணு உன்னை பார்த்து சிரிச்சிச்சுன்னா போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணு. கேட்குறான் பாரு கேள்வி. வெள்ளிக்கிழமை எது பண்ணாலும் நல்லா தான் நடக்கும்னு அம்மா சொன்னாங்க. அதனால் எது பண்ணுறதா இருந்தாலும் வெள்ளிக்கிழமை பண்ணு, சரியா? உண்மையாவா? மறந்துடாத, எதாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமை பண்ணு, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். சரி, பாய். சரி, ஓகே. ஏன்டா ஆதி, எவனா 4 கிழமை பார்த்து லவ் பண்ணாடா? இப்போல்லாம் சும்மா அவனுக்கு பொண்ணு கிடைக்கல. இல்லை அம்மா சொன்னாங்கன்னு வெள்ளிக்கிழமை நின்றுருக்க. எங்களை விட்டு தான் எங்கள் ஆள் கூட படத்துக்காச்சும் போயிருப்போம். ஏன்டா ஜானி? ஏன்டா அது வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போனால் பொண்ணை பார்க்கலாம். இதுக்கான பஸ் ஸ்டாண்டு வந்துருக்குறேன். டேய் சும்மா காமெடிக்கிறேன். டேய், எனக்கு நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி எங்கள் அம்மா சொன்ன மாதிரி எனக்கு நல்லா நடக்கும். நீ வேணா பாரு. ஆதி, நீ வேணா அம்மா சொன்னாங்கன்னு இல்லை. நாங்கள் எக்ஸாம் படிக்க கிளாஸ்க்காச்சும் கிளம்புறோம். போகலாமா ஜானி? ஆச்சா, அவன் பேச்சை கேட்டு வந்தான் பாரு. இவனை செருப்பை கட்டி அடிக்கணும்.
வெள்ளிக்கிழமை உன்னா பார்த்த முதல்ல ஓரமா நின்னு ரசிச்சா எனக்கு வேறொன்னும் தேவையில்லை. பெண் கூட்டத்துல நீ ஒரு தேவத குயில இறைவனும் செதுக்கிய சிலைய உன்னத்தான் நான் தேடி ஓடோடி வந்தேன். அரபாட்டில் அடிச்ச பிறகும் ஸ்டீல் பாடி அடிக்கிறேனி ஓ வள்ளிவுடன் அழக கண்டிதயம் திக்குது விக்குது நிக்குதடி. பண்ற மச்சி எங்கள் அம்மா சொன்ன மாதிரி நல்லா நடந்துருச்சுடா. இப்படா அந்த பொண்ணு என்னை பார்க்குது மச்சி. அந்த பொண்ணா தேவடமா இருக்கு. இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லடா. ஏய் மச்சி உண்மையாக பார்க்குதுடா. நீங்கள் வேணா பாருங்க. நான் குடிக்க போறேன் கற்பனை கொட்டுது உள்ள காதலிய தேட கவிதை கொட்டுது சோதனை உள்ளுக்கு இல்ல. மானே மயில மஞ்சத்தில குயில வழக்கு என்னடி சிலுக்கு உனக்கு வச்ச சேதி குயில செந்தமிழ் மயில இறங்கி கிடக்கு மனசு. நான் குடிக்க கரும் கூந்தலின் வாசத்தில் முழுகிறேன் உன் சுவாசத்தால் நான் நினைக்கிறேனே. தேசத்தில் மறைவதற்கிடமில்லையே தேடி உன்னை அடைவேனே. சேலை நம் உடலை அணைக்க உருவானதே காற்று நம் இதயம் இரண்டும் உறவானதே. தூவானம் மேலே பூக்கள் மேல் கோட்டுதே உன்னை பார்த்ததுமே களை கட்டுதடி. தாலிய கட்டவும் நாளையும் தேடி புடி. வெள்ளிக்கிழமை பார்த்த முதல்ல நின்னு ரசிச்சா எனக்கு வேறொன்னும் தேவையில்லை. பெண் கூட்டத்துல நீ ஒரு தேவத குயில இறைவனும் செதுக்கிய சிலைய உன்னத்தான் நான் தேடி ஓடோடி வந்தேன். அரபாட்டில் அடிச்ச பிறகும் ஸ்டீல் பாடி அணிக்கிறேன். ஓ மலைவுடன் அழக கண்டிதயம் திக்குது திக்குது நிக்குதடி. நான் குடிக்க போறேன். டேய் ஜானி, இன்னைக்கு அந்த பொண்ணுக்கிட்ட நான் பேசலான்னு இருக்கேன்டா. ஆமாம் மச்சா, சீக்கிரம் போய் பேசு. இந்த பொண்ணு வைக்கலாம், வேறு பொண்ணு பார்க்கலாம்ல. டேய் ஜின்ஸு, உன் வாயில நல்ல வார்த்தையே வராதாடா. சரி, இப்போ என்ன நான் தப்பாக சொல்லிட்டேன்? ஒருவேளை அந்த பொண்ணு மாதிரி இந்த பொண்ணு இருந்துச்சுன்னா? அதெல்லாம் அறையாது. எப்படி சொல்கிற? என்ன நீ வெள்ளிக்கிழமை? வெள்ளிக்கிழமையோ? மச்சான் ஆள் வருதுடா. இப்படி சுற்றி பார்த்து எதுக்கு ஜம்ப் பண்ணிட்டு போகுது? ஆதி பேசுங்க. அன்பு பயமா இருக்கா? பயப்பட மச்சான், பார்த்துக்கலாம், பேசு. சரி. ஐயோ ஆதி, அந்த பொண்ணு உன்னை பார்த்து தாண்டா வருது. என்னடா சொல்ற? டேய் சத்தியமாடா? டேய் கம்மிடா. ஹாய், நீங்க ஆதி தானே? ஆமா நான் தான் ஆதி. நான் யாருன்னு தெரியுதா? இல்ல தெரியலையே. நல்லா பார்த்து சொல்லு, நான் யாருன்னு தெரியலையா? நீங்க வா. இல்லைங்க சத்தியமா தெரியல. நான் தான் கலை, கலையரசி. 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரே ஸ்கூல்ல படிச்சோமே. கலை நீயா? அப்பாடா, இப்போதான் ஞாபகம் வந்துச்சு. ஏய் கலைடா, எப்படி இருக்க? நல்லா இருக்கு. நீ எப்படி இருக்க?
நல்லா இருக்க. இப்போ என்ன படிச்சிட்டு இருக்க? இங்கிலீஷ் கோச்சிங் கிளாஸ் போயிட்டு இருக்கேன். ஆமாம், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் கேடி காலேஜில் ஜுவாலஜி செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன். பஸ் வந்துருச்சுடி. ஓகே பாய். ஓகே பாய். கலைடா. மச்சான் வா 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 வாடா மச்சான் இரு வரேன். கர் என்ன மச்சான் ரொம்ப குஷியா இருக்கீங்க? ஆமாண்டா. யார் அந்த கலை? அவள் கலை இல்லைடா, கலை அரசிடா. அவள் பேரில் மட்டும் அரசியல் மச்சி, அவள் நிஜமாலே அரசி தான் மச்சான். டேய் இதனோட அரிசி இருக்குன்னு உளறிட்டு இருக்கான். இது என்ன லூஸா? ஜீன்ஸ் மூடு. நான் 7th வரைக்கும் ஏவிஎம் ஸ்கூல் தான் மச்சான் படித்தேன். அப்போ கலையும் எங்கள் கிளாஸ் தான். என் கிளாஸில் அவள் ரொம்ப அழகாக இருப்பா. தெரியுமா? தெரியலடா. தெரியலன்னா தெரிஞ்சுக்கோடா. இல்லை மச்சி, எனக்கு இப்போ இங்கிலீஷ் வராத மாதிரி 6th 7th சுத்தமாக வராது. அப்போ எங்கள் இங்கிலீஷ் டீச்சரே கலைக்கிட்ட சொல்லி தான் இங்கிலீஷ் சொல்லி சொல்லுவாங்க. அவள் எனக்கு சூப்பராக சொல்லி கொடுப்பா. தெரியுமா? அப்படியே தலைவர் ஃபெயிலா நீங்கள்? நீ எவ்வளோ மார்க்குடா? 5 மார்க்கு. நீ எவ்வளோ மார்க்குடா? 2 மார்க்கு. நீ எவ்வளோ மார்க்? 5 மார்க்கு. நான் 11 மார்க் எடுக்கிறேன்னா அது கலை தான் காரணம். எவ்வளோ மார்க்கு? 11 மார்க். அசிங்கப்படுத்திட்டாங்களே. ஜானி கொஞ்சம் கொடுறா. வேணுமா? தரமுடியா போடா. தரமாட்டியா? கொடுறா. வயிற்றால ஊடுறான். இந்தாடா அங்கே சாப்பிட்றான். யாமுருக்கு அவனே இல்லை எனக்கு வேணும். கொஞ்சம் தான் இருக்கு, நானும் சாப்பிடணும்ல. மச்சான், இத்தனை வருஷம் ஆகியும் ஒரு பொண்ணு ஞாபகம் வச்சிருக்குன்னா என்னவா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு லவ்வாக தாண்டா இருக்கும். அக்கா தம்பி மோட இருக்கலாம்ல. மாவனே சொன்ன அது பார்க்கணும். அக்கா மாதிரி இருக்குதா? தேவையா? ஏன்டா ஜானி கம்முனே இருக்க மாட்டியா வாய் வச்சுட்டு? நீ வேற ஏன் மச்சான், எனக்கு லவ் கிட்ட செட் ஆகிறதே இல்லையே. மச்சான் நீயே யோசிச்சு பாரு. கரெக்டாக அம்மா சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை அந்த பொண்ணை பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணே வந்து உள்ள பேசியிருக்கு. ஸோ இதில் வச்சு பார்த்தா கண்டிப்பாக லவ்வாக தான் இருக்கும். என்னடா சொல்கிற? வேணா ஒன்று பண்ணலாம். நாளைக்கு போய் டாக்டர் நீயே கேட்டுரு, எப்படி என்ன மிஷின்னு கேட்டுரு. மிஷின் தான் நாளைக்கு பார்த்துக்கலாம். சரி, நாளைக்கு கேட்டுறேன். மச்சான், கலை நினச்ச ஒரு கவிதை சொல்லட்டா? மச்சான், வானத்தில் நிலா இருக்கும், சூரியன் இருக்கும். இப்போல்லாம் கலை தான் மச்சான் இருக்கா. மச்சான் இன்னொரு கவிதை சொல்லட்டா? ரோட்டில் நான் இருக்கும், பூனை இருக்கும். இப்போல்லாம் கலை தான் மச்சான் இருக்கா. சூப்பரா மச்சான். டேய் மச்சான், இது மெட்ராஸ் ஃபுல்லா கார்த்தி பேசின டைலாக்டா. டேய் அது டைலாக் இல்லை, கவிதை. டேய் மச்சான், நான் ஒரு கவிதை சொல்றேன், கேக்குறீங்க? சொல்லு. பட்ட பகலிலே என்ன போறீங்க? டேய் ஒரு தடவை கேட்டு போங்கடா. டேய் என்னடா கேட்டு போங்கடா. சரி நானே சொல்றேன். பட்ட பகலிலே பங்குனி வெயிலிலே என்னை பார்த்து சிரிக்கும் நிலா. நானே ஆள்கிட்ட போய் சொல்லுவது. கேட்டு சரிடா. என்னடா கேட்க போறேன்? அவன் நீ என் ஞாபகம் வச்சுக்கான்னு கேட்க போறேன். அவனோட நான் சந்தோஷப்படாம ஏன் நான் வச்சுக்கேன் கேட்க போறான். போடுறோம். ஏண்டா யாரையும் வரா கேட்டு நான் சொல்றதை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். சரியா? ஹாய். ஹாய். இன்னைக்கு கிளாஸ் போகலையா? கிளாஸ் ஏங்க அவங்ககிட்ட ஏதோ பேசணும், ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. என்கிட்டயா? என்ன? ஆமாம், ஈவினிங் காலேஜ் முடிச்சுட்டு எப்படி வீட்டுக்கு போவேன்? அதுவா, நான் அண்ணா கூட போயிடுவேன். ஓகே. அப்போது மார்னிங் மட்டும் அவுட் பஸ்ஸில் வரேன். அது அண்ணா காலை 6 மணிக்கு ஒர்க் போயிடுவாங்க, அதனால கூட்டிகிட்டு வரதுக்கு யாரும் இல்லை. ஸோ பஸ்ஸில் ஈவினிங் அண்ணா பிக்கப் பண்ணிடுவாங்க. ஓகே.
டேய் டேய், ஃபர்ஸ்ட் கேளுடா. கேட்க வேண்டியது கேளுடா. அதை விட்டு என்னென்னமோ கேட்குறேன். என்ன ஆமா நீ எப்படி இன்னும் ஞாபகம் வச்சிருக்க? சரி ஓகே பாய். அன்பு சாரிடா. என்ன பண்ற சார் என்ன பண்ணுறீங்க? டேய் மச்சான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்களா. அமுதவை என் செகண்ட் லவராக ட்ரை பண்ணலான்னு இருக்கிறேன்டா. டேய் இங்க வா. வரமாட்டேன், வந்தால் அடிப்பீங்க. வரலினாலும் அடிப்போண்டா. முடி கிளாஸ் போலாம் வாடா. கலையை காணோம்டா. ஆர்டர் பண்ண அவனை கேளு நான் கேட்டா கேளு அமுதா கலை இங்கே காணோம். கலை இன்னைக்கு காலேஜுக்கு வரல. வரலையா இன்னைக்கு? ஏன் என்னாச்சு? தெரிலப்பா. சரி ஓகே. என்னடா பேசுகிறேன்? ஏன் பேசக்கூடாதா? பேசக்கூடாதுடா. அப்படிதான் பேசுவேன். அப்படிதான் பேசுவேன். என்னடா பேசுவேன்டா. என்னடா பண்ணுவேன்? என்னடா பண்ணுவேன்? பேசக்கூடாதுடா. பேசுவேன்டா. அது போனா ஐயோ டைம் ஆச்சே. என்னடா மச்சான் இப்போ வர? கலை எங்கடா? இப்போ தான் 5 நிமிஷம் போயிட்டாங்கடா. என்னடா சொல்கிற? என்னடா அடே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வச்சேன். இன்னைக்காவது கலைக்கிட்ட பேசலாம்னு நினச்சேன். நீங்கள் ஒன்றும் கலைக்கிட்ட பேசலன்னா எல்லாமே அவ்வளோதான். ஜானி எங்கடா? அவன் அம்மா பின்ன அந்த பஸ் ஏறி போயிட்டான்டா. ஹலோ ஆதி டே, ஆளு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்குறா. வாடா 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 சீக்கிரம். கலை என்னாச்சு? வீட்டுக்கு போகலையா? இல்லை ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓ ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னாங்களா? நானும் வெயிட் பண்ணிட்டா. ஃப்ரெண்டு வர இருக்கும். வெயிட் பண்ணு. ஓகே. கலை டைம் ரொம்ப ஆயிட்டு இருக்கு. வீட்டில் தேட மாட்டாங்களா? நான் வேணா ட்ராப் பண்ணிட்டா? போலாமா? சரி ஓகே. ஓகே.
கலை வீடு எங்கே இருக்கு? இங்கே தான் பிள்ளையார் தெரு. இங்கே பக்கத்தில் தானா? ஆமாம் பக்கத்தில் தான். அது கலைக்கிட்ட என்னாச்சு? வண்டி வேற ட்ரை ஆயிடுச்சுப்பா. வீடு பக்கம் தானே சொன்னேன். ஆமாம். நம்ம நடந்து போயிடலாமா? சரி ஓகே. ஓகே. எதை கேட்டாலும் ஓகேன்றான். கேட்கலாமா வேணாமா? கேட்கணும். கலை எப்படி இத்தனை வருஷம் ஆகி ஞாபகம் வச்சிருக்க? அதுவா, என் லைஃப்ல நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது உங்க கூட இருந்தபோது மட்டும்தான். என்ன கலை சொல்ற? என் கூட இருந்தப்பாவா? ஆமாப்பா. 7th ஸ்டாண்டர்டில் நீ இங்கிலீஷ் குரூப்பில் பண்ணுற அட்ரோசிட்டிஸ் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நீ பண்ணுற சின்ன சின்ன விஷயம் கூட அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஸ்கூலில் நீ தான் என் கூட நல்லா பேசுவேன். எனக்கு அதனால தான் 7th ஸ்கூலுக்கு வர அவ்வளோ பிடிக்கும். அப்புறம் நீ வேறு ஸ்கூல் போயிட்ட. நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். எப்படியோ உன்னை பார்க்கணும்னு நினச்சேன், பார்த்துட்டேன். கலை, அப்போ உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமா? ஆதினா ரொம்ப பிடிக்கும். அது நேற்று என்னத்த வண்டி கேட்டதுக்கு எனக்கு மட்டும் புது ஹாய் டே அமுதாடா. ஆதி, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். ஓ டே மச்சான், நீ இங்கிலீஷில் ஃபீல் நான் தான் அமுதாட்ட சொன்னேன். கேளு கலை. அமுதா சொன்னா நீ இங்கிலீஷ் இன்னும் கிளியர் பண்ணலையா? மச்சான் ஜாலி தாண்டா. சமாளிடா மச்சான், சமாளிடா. சரிடா பார்க்குறேன். சொல்லு. இன்னும் அதான் 7th ட்ரைனிங் கொடுத்தீங்களோ? 10-15 மாதிரி எடுக்கணும். இன்னும் அதான் ட்ரைனிங் கொடுத்தீங்களோ? பரதேஷ் என்னடா நான் தப்பா சொல்லிட்டேன். ஏஜென்ட்ஸ் அடங்க மாட்டியா நீ? இங்கிலீஷில் உனக்கு என்னதான் ப்ராப்ளம்? இல்லை, நான் 7th இங்கிலீஷ் நல்லா தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வேறு ஸ்கூல் ஜாயின் பண்ணா அங்கே கோச்சிங் சரியில்லை. அதுவும் இல்லாமல் இந்த கூ மூட்டைங்களோட சேர்ந்து நானும் கூ மூட்டையும் ஆகிட்டேன். என்னது கூம்புரோட்டாவா? கூமுட்டையாமா? நீ தாண்ட கூமுட்டை. யாரா கூமுட்டை? நீ தாண்ட கூமுட்டை. கூமுட்டடா நீ. டேய் இன்னொரு வாட்டி கூமுட்டை சொன்ன. கூமுட்டடா. டேய் கூமுட்டை சொல்லாதடா. கூமுட்டை தாண்டா நீ. அது நீ அமைதியா இரு. சரி விடுங்க. எப்போ எக்ஸாம்? அடுத்த மாதம். ஓகே ஓகே. நான் வேணா உங்கள் 3 பேருக்கு சொல்லித்தரட்டா? எனக்கெல்லாம் ஒன்று சொல்லித்தரவேண்ணா, எனக்கு ஆள் இருக்கு. இல்லைங்க, எனக்கும் ஆள் இருக்கு. அப்போ உனக்கு மட்டும் நான் சொல்லித்தரவா? ஓகே. பேசாமல நானையும் கொல்லுற நாடி கத்தால கல்லுற கண்ணா முடி எடி சிக்கா சிரிக்கிற பொன்மணி சொல்லு கைகானியும் எனக்குள்ள சேர்ந்துக்கோ கையாளி போயிருக்கமா பிடிச்சுக்கோ ஹாட்டுக்குள்ள பேரதான் எழுதிக்கோ பல்ஸ் ரேட் இப்போ ஜாஸ்தி ஆகுது. என் விழிகள் உன்னை தேடுது. நீ பேசும் மொழியும் பேசி பழகி வாழ ஆசை. முன்னறிந்தால் கண்கள் கூச. பேசி பழகி வாழ ஆசை. கிட்ட வந்தா மறக்குது பாஷை. கனவிலும் நீதான் உன்னால் நான் எங்கேதோ ஆகின்றேன். கொஞ்சி நீ பேசி என்ன ஏதோ செய்கின்றாய். கண்கள்
வருஷமா காத்திருந்த பெண்ணே நீ என்ன தாண்டி போவாத சிரிச்சு என்ன செய்தால கண்டுதான் கட்டு வச்சு கொள்ளாத 2 நிமிஷம் பார்த்தா போதும் அது வீட்டுடனே எக்ஸ்ட்ரா சென்டிமீட்டர்லாம் ஒன்னா பார்க்கனா காத்திருந்த நாடு கண்மணி சொல்லு கண்மணி சொல்லு பேசி பழகி வாழாசா பேசி பழகி வாழாசா கிட்ட வந்தா மறக்குது பாஷா மச்சான் எக்ஸாமுக்கு வரும் படிச்சுக்கோ பாஸ் ஆகிறோம். ஏய் தலைக்கு போகிறாடா. பேசு. ஹலோ ஹலோ ஆதி, என்ன பண்ணுற? நானா படிச்சுட்டு இருக்கேன். படிச்சாச்சா? படிச்சுட்டே இருக்கோம். ஓகே ஓகே. நாளைக்கு காலேஜ் போக ஃபஸ்ட்டாக பரவாயில்ல? இல்லைப்பா, எனக்கு காலேஜ் வரவே பிடிக்கல. ஏன் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, என்னோட சீனியர் ரொம்ப லவ் டார்ச்சர் பண்ணுறாங்க. எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன், பட் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. சீனியரா? எவன்? அது என்னோட சீனியர் தான், என் டிபார்ட்மெண்ட். இதான்ப்பா இப்படி ஹெல்ப் பண்ணேன். ஓகே, நான் பார்த்துக்கிறேன். அவன் நம்பர் இருந்தால் மட்டும் சென்ட் பண்ணு. ஓகே ஓகே ஓகே, நான் பண்ணுறேன். பயப்படாத. சரி, நாளைக்கு நான் இருக்கேன். நாளைக்கு எக்ஸாம் நல்லா பண்ணேன். ஓகே பாய் பாய். மச்சான், கலையாக சீனியர் ஒருத்தன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு எக்ஸாம் முடிச்சோன்னா அதை பார்க்குறோம். சரியா? அப்பாடா, எக்ஸாம் அப்படியே முடிச்சாச்சு. மச்சான் என்னடா பேசிட்டேன். ப்ராப்ளம் செம்மடா. எப்படி? நானும் ஜானி சேர்ந்து பேசி முடிச்சிட்டோம். செம்மடா. என்னடா பேசுனீங்க? ஒன்றும் இல்லடா, உனக்கு சிங்கிள்ஸ் ஜெயிக்கணும் கலை. பதறாத. நானும் இப்படி தான் பதறினேன். ஜானி தான் சொன்னான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ஸோ நீ கண்டிப்பாக ஜெயிச்சிரு, கவலைப்படாத. மச்சான், அந்த பசங்களை வர சொல்லிட்டேன். இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் வந்துடுவானுங்க. இன்னையோட இந்த பிரச்சனையை முடிக்கணும். சரிடா, பார்த்துக்கலாம். மச்சான், நீ அடிக்கடியில் அவன் வாயெல்லாம் உடையணும். ஓகே? வாய் என்ன எல்லாம் உடைக்கணும். டேய், உடம்பு பத்திரம். இத்தனோன்றுன்ட்டு என்கிட்டயே பேசுறியா? கலை எனக்கு தான். டேய், எனக்கு தான்டா கலை. பார்த்துக்கலாம். வாடா பார்த்துக்கலாம். என்னடா ஒரு அடிக்கே விழுந்துட்டான்? என்னடா என்னடா இப்படி அடி வாங்கிட்டு இருக்க? தம்ம மச்சான். என்னடா என்னடா நீங்க அடி வாங்கிட்டு இருக்கீங்க? அங்க போறேன்டா. பாய். ஹாய் பாஸ். நான் உடனே ஜாயின் பண்ணிக்கிட்டேன் பாஸ். அவ்வளோதான்டா, சோலி முடிஞ்சுச்சு. இனி கலை எனக்கு தான்டா.
டேய் ஆதி அட்ரா அவன. டேய் கண்ணில் மண்ணை தூக்கி போடுறான்டா. டேய் தூக்கி சாப்பிட்டுருண்டா. நீ சாப்பிட நான் என்ன பூரியா பொங்கலா? அவனை கொன்றுண்டா. கண்ணாடி எங்கே போச்சுன்னு தெரியலையே. எங்கே போயிருக்கோம்? கண்ணு வேறு தெரிய மாட்டேங்குது. எங்கே போச்சுன்னு தெரியலையே. இவன் கலையை டார்ச்சர் பண்ணி அவ்வளோ மாட்டேன் நீ. டேய் வாடா 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 வாடா. மூஞ்சி கிழிச்சு தொங்குட்டுருண்டா டேய். சாடா மச்சான், கண்ணாடி மிஸ் ஆயிடுச்சு. அதான் ஜி என்னங்க ஜி காணோம்? வாங்க ஜி எல்லாம் சேர்ந்து தேடலாம் வாங்க. அடிக்காதீங்க ஜி அடிக்காதீங்க ஜி. ஜி உங்க கண்ணாடி நான் தான் ஜி தேடி கண்டுபிடிச்சு கொடுத்தேன் ஜி. அடிக்காதீங்க ஜி. ஜி அடிச்சீங்கன்னா அழுதுருவேன் ஜி. இதோ வந்துட்டேன்டா. டேய் கலை எனக்கு தான். இவனுக்கு தண்டோம். ஆரம்பிச்சா போலாம். ஏய் மச்சாடே, உங்களுக்கும் நான் அடி வாங்கிட்டு கொண்டுருக்கேன். நீ ஜாலியாக பாட்டு கேட்டிருக்கியா? ஹலோ ஹலோ கலை. ஹலோ ஆதி. கலை ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இன்னைக்கு என்னை காப்பாற்றினால தான் எனக்கு காலேஜ் வரணும். ஏய் என்னப்பா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு பண்ணாமல் யாருக்கு பண்ண போகிறேன்? சரி, எக்ஸாம் எப்படி பண்ண? நல்லா பண்ணியிருக்கேன். சூப்பர்ப்பா. ஹே எல்லாம் ஒன்னால தான். சரி, நாளைக்கு காலையில் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணேன். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்கிட்டயா? என்ன அது சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? ஹே பேர் சொல்லு. சொல்ல மாட்டேன், பட் நாளைக்கு நான் சொல்கிறப்ப உன் முகத்தில் சிரிப்பு இருக்கும். ஓகே பாய். பாய். கலை என்ன பண்ற? இங்க வா. இங்க வா. நாளை நீ காலேஜுக்குள்ள போக வேண்டாம். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் நம்ம அத்தை பையன் கூட ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். என்ன திடீர்னு? நானும் அப்பா சேர்ந்தெல்லாம் முடிவு பண்ணியாச்சு. நீ போக வேண்டாம்னு சொன்னா போக வேண்டாம். நாளைக்கு ஒரு நாள் மட்டும் போய்க்கிறேன். எதுக்கு? அதெல்லாம் வேணாம். இல்லைண்ணா, என் புக்ஸு சர்டிஃபிகேட்லாம் அங்கே தான் இருக்குது. நாளைக்கு ஒரு நாள் மட்டும். சரி ஒரு நாள் தானே, போயிட்டு மீதி பார்க்கலாம்.
போயிட்டு வா. கலை 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 என்ன இருக்கும் லெட்டரில்? ஆமாம் நண்பு தானே சொல்லுங்கள். மச்சான் கூட தோத்தாங்களா மச்சான்? அவங்க தான் மச்சான். அவங்களாம் அடிக்க முடியும், நான் வெளியூர் ஆளுகளை வச்சு அடிக்கலாம் மச்சான். அவங்க ஏதோ பண்ணணும். ஆதி மச்சான் உன்னை யார் தெரியுமா? கூட தோத்தாங்களா அவங்க தானே? இல்லைடா கலையோட அண்ணன்டா மச்சான். என்னடா சொல்ற? ஆமாண்டா மச்சான். நீ போனதுக்கப்புறம் கலையோட அண்ணன் அவளை அடிச்சு எடுத்துட்டு போய் நான் பார்த்தேன்டா. அந்த எட்டை எடுத்து படுறா முதல்ல. மச்சான் உங்கள் லவ் மாதிரி கடை வீட்டில் தெரிஞ்சு நினைக்கிறேன்டா. என்னடா பண்ணுறது? ஜாலி கடையில் நான் சித்திருவேன்டா. என்னடா பேசுகிறேன்? சித்திருவேன் நீ. என்னடா பண்ணுறது? மச்சான் பார்த்தீங்களா? சரிடா வா. மச்சான் ஒன்றும் பயப்படாத. ஜானி பசங்களாம் ரெடியாக இருக்காங்க. பொண்ணு வந்தோடனே நேராக பழனி போய் கல்யாணத்தை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரி மச்சான். ம். பிரச்சனை ஆயிருமாடா? இல்லை நான் பார்த்துக்கேன். யாரா ஏதோ ஜானி தானே. ஜானி ரெசிபி ஜானி என்னடா ஆச்சு மச்சான்? டேய் கலை வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குதா மச்சான். கலையை காணுமா? டேய் நாங்களும் போய் தேடுறோம், நீங்களும் போய் தேடுங்கடா. சரி நான் பார்க்குறேன். போலாம்டா. சரி ஓகேடா போகலாம். படத்தை இல்லைடா. ம். நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனாய் என்று. உன்னோடு நானும் போன தூரம் யாவும் நெஞ்சிலே ரீங்கார நினைவுகளாக அலையை இங்கே மிஞ்சுதே. நூலருந்த பட்டு
போல உன்னை சுற்றி நானும் ஆட கைகள் நீட்டி நீயும் பிடிக்க காத்திருக்கிறேன். இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன கேட்க வேண்டும் உன்னை. காலம் கை கூடினாள். ஆதி ஆதி நீங்க பாப்பேன் எதிர்பார்க்கவே இல்லை. நீ எப்படி இங்க? யார் இது? இது யாருன்னு தெரியுமா? இவன் ஆனந்த், என் லவர். நாங்க ஸ்கூல் டேஸ்லேருந்து லவ் பண்ணுறோம். உங்ககிட்ட சொல்லாமல் நினச்சேன். அந்த சிச்சுவேஷன் எங்கள் வீட்டில் வேற நான் அண்ணத்தை லவ் பண்ண நினச்சிட்டாங்க. அண்ணா வேற நடிச்சிட்டாங்க. நேற்று நான் இவனுக்கு தான் லெட்டர் கொடுக்கலான்னு வந்தேன். ஆனால் அண்ணா ஆப்போசிட்டில் வந்துட்டாங்க. அதான் வந்து இன்னைக்கு எனக்கு மேரேஜ் பழனி போயிட்டு. ஏன் உண்மையே இருக்கு? ஏதாச்சும் பேசு. ஓ மேரேஜ் கொடுக்குறாங்க கோமா? சரி நீ வரியா? ஏய் வேணாம்ப்பா. கலை டைம் ஆச்சு போலாமா? எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி ஓகே பாய். அது இங்கிலீஷ் பாஸ் பண்ணிட்டு காலேஜ் நல்லா பாய். பாஸ் கல்யாணம் சொல்லி அனுப்புங்க சரியா? அது ஏறா மச்சான் தலைடா. டேய் டேய் அது இவ்ரா. டேய் அது இவ்ரா. கேக்குறீங்களா? பொண்ணு பின்னாடி போறதுல கேக்குறியாடா? இல்ல அனுபவிச்சாடா?
வாட்ச் ஒரு கெடுப்ப. தம்பி தம்பி ஏன் இப்படி அழுதுட்டு உட்காந்துருக்கீங்க? இவன் ஆனந்த் என் லவர். தம்பி கையை கொடுங்க பார்ப்போம். 1 2 3. உங்களுக்கு யார் நல்லா தான் தம்பி இருக்கு. நீங்க ஏன் அந்த பொண்ணை வெள்ளிக்கிழமை சொல்லக்கூடாது? அப்ப இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா? வெள்ளிக்கிழமை ஒன்னா பார்த்த முதல்ல ஓரமா நின்னு ரசிச்சா எனக்கு வேறொன்னும் தேவையில்லை. பெண் கூட்டத்துல நீ ஒரு தேவத குயில இருவனும் செதுக்கிய சில ஏன் உன்னதான் நான் தேடி ஓடோடி வந்தேன்.